ஜீவனுடைய தோலை கரங்களை காட்டி நன்றி செலுத்துமா? ஆமென். என் இயேசு கிறிஸ்து நாமத்திற்குள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் லூக்கா 14வது அதிகாரம் 25லிருந்து 27 வரை எடுத்தால் வாசிங்க. அல்லேலூயா. லூக்கா 14 25லிருந்து 27 வரை பக்கத்தில் சொல்லிட்டு வாசிங்க. வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தயவு செய்து எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்க. நான் கண்ணீரம் எடுக்க மாட்டேன், கண்ணீரம் எடுக்க மாட்டேன். வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அல்லது நாங்கள் சில பேர் நாங்கள் நன்றாக இருக்கலாம், ஆனால் சில இருதயங்கள் உடைக்கப்பட்ட இருதயங்கள் இருக்கிறார்கள். அல்லையா, பரிசுத்த ஆவியான தேவன் அவருடைய காயங்களை கட்டணும், அவளை ஆட்சி தேற்றணும். அதனால் தயவு செய்து ஒத்துழைப்பு தாங்க. கண்ணீர் நேரம் எல்லாம் நாங்கள் ஒரு சில நேரம் அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். அல்லையா, பின்பு பார்த்தோம்டா அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாக போகையில் அவர்களிடத்தில் அவர் திரும்பி பார்த்து, யாவரும் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனை, தாயை, மனைவியை, பிள்ளைகளையும், சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்செல்லாதவர் எனக்கு சீசனாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னன்னா ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனை, தாயை, மனைவி, பிள்ளைகள், அதாவது அதன் நோக்கம் எல்லாரும் வெறும் அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. வெறுத்து தள்ளன்ற அர்த்தம் இல்லை. ஆனா முதலாவது நாம இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். அல்லேலூயா. அவருக்காக எங்களை அர்ப்பணிக்கணும். ஒப்பு கொடுத்தவன் கட்டாயம் அதை விட்டு விலக மாட்டான். அல்லேலூயா. இயேசுவை ரட்சகமா சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட மனுஷன் வேறு சொல்லி பாக்கியவான் சொல்லி, அல்லேலூயா, தகப்பனை, தாயை, சகோதரர்களை தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான், அவள் எனக்கு சீசியா இருக்க மாட்டான். அதுதான் அர்த்தம். பிரியமான தேவ ஜனமே, எத்தனை பேர் நாங்கள் ஒப்பு கொடுத்த நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே நீரே எனக்கு தஞ்சம், நீதான் எனக்கு எல்லாம், எத்தனை பேர் நாங்கள் எனக்கு செஞ்சிருப்போம். ஆனா நாட்கள் போகும், காலங்கள் போகும், புது மாப்பிளையை பார்ப்பாங்க, புது பொம்பளையை பார்ப்பாங்க, புது வேலையை பார்ப்பாங்க, புது படிப்பை பார்ப்பாங்க, புது நல்ல வீடு வாசல் கிடைச்சிடும், நாலு நகை நட்டு கிடைச்சிடும், எல்லாம் மாறிடும். பிரியமான தேவஜனமே, உண்மை இல்லையா? சொல்லுங்க. வேறு சொல்ல அப்படிப்பட்டவர் சீசனாக சீசியாக இருக்க முடியாது, இருக்க முடியாது. சங்கீதம் 73:25 வாசிங்கம்மா. சங்கீதம் 73:25 வாசிங்க. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, என் மாம்சம் இருதயமும் தேவன் என்றைக்கும் என் இருதயத்தில் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அப்ப என்னவாம் என் தேவன் என்றைக்கும், அல்லையா, ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் மட்டுமல்ல, என்றைக்கும். சொல்லுங்க, என்றைக்கும் என் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லையா, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என்றைக்கும் என் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆனா நாங்கள் மனுஷன் மாறுகிறோம். எங்களுடைய பணம், வசதி, பொருள் எல்லாம் இருக்கிறவங்கள மாறுகிறோம். பிரியமான தேவஜனமே, உயர்வு இருக்கிறவங்கள மாறுகிறோம். வேதம் சொல்லுது, அப்படிப்பட்டவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாதுன்னு சொல்லி தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவர் எனக்கு சீசனா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், உத்தரவுகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் உண்மை இல்லையா? சொல்லுங்க, உண்டு. அதனால நான் சொல்றேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தொடர்புள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். வேதத்தில் 366 சொல்லப்படுகிறது, பயப்படாதே சொல்லி. ஒரு நாளைக்கு ஒரு நீதம், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னவா? அதாவது தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாமல் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அல்லேலூயா. வேலை ஒரு பிரச்சனை, குடும்பம் ஒரு பிரச்சனை, ஊழியம் ஒரு பிரச்சனை, வியாதி ஒரு பிரச்சனை, யோசிச்சு பாருங்க. விசா இல்லாத ஒரு பிரச்சனை, வீடு இல்லாத பிரச்சனை, அடம் பிரச்சனை ஒரு பிரச்சனை, உண்மை இல்லையா? எத்தனை பிரச்சனைகள்.
ஆனாலும் ஆண்டு சொல்றார் அவைகளின் சும அல்லேலூயா சுமந்து கொண்டு நட. ஆண்டு சொல்றாங்க உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில நாளிலே அவருக்கு உபத்திரம் உண்டு. ஓமே இல்லையா? அவரே பிசாசு தலைவன் சொன்னாங்க, அடிச்சாங்க, குத்தினாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. சொல்லுங்க பாப்பா, அதோட எவ்வளவு இழிவான வார்த்தைகளை பாவிச்சாங்க, துப்பினாங்க. பிரியமான ஜனமே, அவருக்கு இல்லாத காரியமா எங்களுக்கு ஆனாலும் சந்தோஷமாக சுமந்து செல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் மேல் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவாதி தேவன் நான் நீங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வ பிரியமான தெய்வ பிள்ளைகளே. அல்லேலூயா. உடைய பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் தேவன் அறிவார். மனுஷன் அறிய மாட்டான் தான். உடைந்து போய் இருக்கிற இருதயத்தை மனுஷன் பார்க்க மாட்டான். மனுஷன் என்ன பாப்பா? போட்டு இருக்கிற கோட் சூட்டை பாப்பா, என்னுடைய நகநட்டை பாப்பா, என்னுடைய சார சட்டை கோவில் இதுவெல்லாம் பாப்பா. ஆனா உள்ளுக்கு இருக்கிறது கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் தெரியும். பேச்சு மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்னத்தை பார்க்கிறா? இந்த இருதயத்தை தான் பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியாதவங்க தான் இருப்பாங்க. தெரிஞ்சாலும் தெரியாதவங்க இருப்பாங்க. அவனுடைய சரீரத்தில் எவ்வளவு விலையிலும் பணத்தின போராட்டம், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு அதுல ஊழியக்காரன் எடுத்து பார்த்தா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை. எல்லாத்தையும் நான் எல்லாரோட கலைக்க முடியுமா? சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் எல்லாரோட கலைக்க முடியுமா? முடியாது. முடிஞ்சாவிடாதான் சபை போச்சு. எல்லாத்தையும் எல்லாரோட கலைக்க முடியாது. இத்தனை பிரச்சனை போராட்டங்கள் உண்டு. வாலிய பிள்ளைகள் வராங்க, ஒவ்வொரு பிரச்சனை வரும். குடும்பங்கள் வராங்க, ஒவ்வொரு பிரச்சனை வரும். அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா, அதனால சில ஊழியக்காரர் 1 மணி நேரம் ஒதுக்கி போயிருக்கிறாங்க. இது முன்னாள் பார்த்தா இலங்கையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு. அந்த சிவன் ஐயனோட கதைச்சிருந்தார். பிஷப் ஒரு 100 பிஷப் இருக்கு, அவர் தான் சிவன் அப்படின்னோட கதைச்சிருந்தார். அப்போ இங்கிருந்து ஒரு பாசனம் அந்த இதில் நின்றுருக்கிறார். பாசனுக்கு பார்த்தா பாசம் ஜெயிச்சுக்கிட்டேன். பாசம் பிடிச்சி துன்பத்தை காணாம தாங்க இல்லாம சபையை விட்டுட்டேன். பிரச்சனை துன்பத்தை தாங்க இல்லாம சபையை விட்டுட்டு பாசன் சபைக்கு விசுவாசியா போய் கொண்டிருக்கிறார். பாசனுக்கு போய் கொண்டிருக்கிறார், விசுவாசியா போய் கொண்டிருக்கிறார். கொண்டிருக்கிறது ரிவரன் அவரும் ஒரு பிரச்சனை. ஐயா ஜாகப் 3 என்ன சொல்லி இருக்குது? அதிக ஆக்கின அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் பாசலாவே இருக்காதீங்க. ஆனா எங்களுக்கு என்ன இருக்கும்? பாசலாக எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? மவனே வந்து பார்த்தா தான் தெரியும். அடிக்கடி தாங்க மாட்டேன். ஒரு நாளிலேயே பிச்சை விட நான் ஓடிடுவேன். அல்லையா? ஏதோ கிருபை நிம்மடி நடத்தினவர் நடத்துவார். அல்லையா அல்லையா நடந்து செல்றார். அல்லையா நான் மனுஷனை எல்லா நட மாட்டேன். அவரையே நோக்கி பார்த்தேன். அல்லையா அல்லையா அவரை நோக்கி பார்த்தேன்னு சொன்னா நான் அதுவும் ஜாத்ரா 14 எப்பயே நான் வச்சிருக்கிறாரு. நீங்களும் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக செஞ்சவர். அவ்வளவுதான். அல்லது அப்ப என்னவா பாருங்க, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பிஞ்சலாக எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்லி. அல்லையா இப்ப பார்க்க முடிச்சோம்னா இப்படி ஆன சொல்லி கொண்டிருக்கிற படையில மத்தேயு 18:1 வாசியமா? மத்தேயு 18:1 வாசிங்க. மத்தேயு 18:1 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வர சண்டை. என்ன சண்டை? ரெண்டுப்பா ஏதோ சொல்லுவாங்க. யார் பெரியவனா இருக்கான்னு சொல்லி அடுத்த பிரச்சனை. இங்க பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு இல்ல சீசர்கள் இயேசுவிடத்துல வந்து தன்னோட ராஜ்யத்துல எவர் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். அல்லையா? வாசிங்க. இயேசு ஒரு பிள்ளையை கர்த்தத்தில் அழைத்து நீங்க மனம் திரும்பி மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவரோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாக இருப்பான். அல்லையா சொல்லுங்க. அல்லையா? அதாவது தன்னை தாழ்த்துகிறவன் தானாம் பரலோக ராஜ்யத்துல பெரியவனாக இருப்பான்
அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதால் பெரியவனாக இருப்பான். அல்லேலூயா. வாசிங்கம்மா தொடர்ந்து அப்படியே. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடம் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமர்த்துறது அவனுக்கு நலமாயிருக்கும். பாருங்க ஆண்டவர் அதை சொல்லி போட்டு இப்ப என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு வாங்க நீங்க அடுத்த பாசம் வாங்க 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 நான் கலைஞ்சு கூட வாங்க. இப்ப இவரை சரி இவர் பிரிச்சு பிரச்சனை காரணம் இருக்கிறார் தானே ஆபீசர். ஓகே பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறார். இவரை நான் கழுத்துல நான் இந்த கூடையை கட்டி போட்டேன் கடலுக்கு என்ன செய்வேன்? நீச்சல் அடிச்சு வந்துடுவாரு என்ன மேல வந்துடுவாரு என்ன ஓமையா வந்து வந்துடுறீங்க. ஓகே சரி வந்துடுறீங்க. போனங்களா தான் நான் பார்த்தேன். நீச்சல்காரனை பார்த்தேன். ஆனா அவனே நான் மட்டும் நீச்சல் தெரிஞ்சாலா இருந்தா மலையில நிக்க பின்னால தள்ளி அப்படியே விழுத்திருப்பேன். ஓ இதுக்கு கூட வந்துடார்களே பார்த்தனையா நீச்சல்காரன். ஆனா ஆண்டு சோதனை நான் முன்னி சின்ன நீதான் கூட மறந்துட்டேன். அப்பதான் பார்த்தேன்னு எல்லாம் என்ன ஆமா சரி வேண்டாம் ஏன் பம்பர்ல கொண்டா பிரச்சனை முடிய ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இன்னும் பிரச்சனை தெரியணுமானே. ஓகே அப்ப எந்திர கல்ல சும்மா கட்டி போட்டா பார்த்துருவாரு. அதுல அந்த பார்த்தவே அந்த சென்னிசைல பெரிய ஏந்திரக்கல் அந்த பெரிய பெரிய கல்லுவல் பாறாங்கல்லுவல் தெரிஞ்ச நெத்தில பார்த்துருக்கீங்க. அதுல ஒரு குதிச்சாப்பிட்டு இருக்கிறீங்க. அந்த கல்லுவல் எல்லாம் குதிக்க பெரிய சைஸ் அதுல கட்டி வர போட்டா வரவே மாட்டேன். இவ்வளவு நீச்சல் அடிச்சாலும் வெளியில ஆள் தலையே வராது. ஒண்ணு இல்லையா? ஆண்டவர் இயேசுப்பா அப்படிதான் சொல்றார். ஒருவர் இடரல் பண்ணினா அவனை கொண்டு போய் ஏந்திர கல்லிப்பே நம்ம தேசத்துல அப்படி இருக்கு. ஏந்திர கல்லை கட்டி கொண்டு போய் எவ்வளவு ஆட்களை கூட கடைச்சிட்டு நீ பெரிய நீச்சல் ஆள தெரிஞ்சவனா இருந்தாலும் பரவாயில்ல வெளியில வர மாட்டேன். கவனம் கவனம். ஓகே ஓகே அல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன வாழ்ந்த சிறிய அந்த வசனத்தை நம்ம வாசிமா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற சிறியரில் ஒருவனுக்கு இதெல்லாம் உண்டாக்கும் எவனோ அவனுடைய கழுத்துல தொண்டை அருகி செத்து போடுறேன். தொண்டை அருகி செத்து போடுறேன். அதான் அர்த்தம். தான் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமர்த்தினது அவனுக்கு நலமா இருக்கும். பிரியமான தேவஜனமே நலமா இருக்கும். நேற்று புலிது என்னோட ஒரு சில பிள்ளைகள் வந்திருந்தாங்க. எங்களோட சபைக்கு இடையில வந்து ஒரு சகோதரி அவருடைய கணவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். உண்மையாக போய் பார்த்த மிக ஒரு பரிதாபமா இருந்துச்சு. மிக ஒரு பரிதாபமா இருந்துச்சு. உண்மையில கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதை யோசிச்சு ஆண்டவரே இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. மனுஷன் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. பார்த்த வாய்க்குள்ள ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னோட சில பிள்ளைங்க வந்திருந்தாங்க. இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பிள்ளை நாங்கள் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நான் அதே சில காரியம் உணர்ந்தேன். நடந்து எனக்கு சில காரியங்களை இதன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபை முக்கியம். சபை கூடுதல் முக்கியம் இல்லையா? சபை முக்கியம். சபை கூடுதல் முக்கியம். கருதா சபை கூடுதல் முக்கியம். நாங்கள் தேவனுடைய சபையை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராமல் வக்கசம் போறீங்களா? சூர் பண்றீங்களா? கவனம். நீங்க நினைப்பீங்க ஆண்டவர் வழிகளை திறந்தாரா, இன்றைக்கு நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி பிசாசு கொண்டு போதுன்றதை உணர்ந்து கொள்ளும். பிசாசு தான் என்ன செய்யுது? ஓய்வினால கை வச்சு இழுத்து கொண்டு போகுது. ஆண்டவர் என்னுடைய படுதல்களை சந்திச்சிட்டார். இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சூர் பண்ணுறேன். பிசாசு கொண்டு போகுது. கவனம். கை வச்சிடாத, கை வச்சிடாத. ஏசுதான் கத்தருக்குரிய ஆண்டு சொல்றார், என் ஜனங்களை எனக்கு பலி செலுத்த அனுப்பி விடுன்னு சொல்லி பார்வோனுக்கு போய் சொல்லுன்னு சொல்லி ஆர்வனை மோசையும் அனுப்புகிறார். பிரியமானதுக்கு ஜனமே, நீ நான் சமனோட படுக்கையில் இந்த நிலைமையை பார்க்குற வழியில மட்டுவரே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அடுத்த நம்ம வந்தா உடனே போயிடணும். மாணவர்கிட்ட விழுபடக்கூடாது. அந்த நிலைமை வரக்கூடாது. வேண்டாம். பிரியமானதுக்கு ஜனமே, எத்தனை நல்லவராக இருக்கிறார் அல்லையா? தேவன் எங்களை பாதுகாப்பார். உங்களை பாதுகாப்பார். பிரியமான தேவஜனமே, தேவனுக்கு நாங்கள் பிரியமாய் இருக்கிற வழியில, தேவனை நோக்கடிக்காமல் நாங்கள் இருக்கிற வழியில் நடக்கிற வழியில தேவன் நிச்சயமாக எங்களை தாங்குவார், தப்பிப்பார். தேவன் நல்லவராக இருக்கிறார். வாசியம் தொடர்ந்து உடல் நிமித்த உலகத்துக்கு ஐயோ,
இந்த சிறியர் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப என்னவா தேவனுடைய திருச்சபையில இருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளை நாங்களோ அற்பமாக எண்ணக்கூடாது, அடிக்கடி சொல்கிறார்கள், அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அந்த பரலோகத்தில் இருக்கிறார்கள். பிரியமான ஜனமே, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டுடைய வசனத்தை கேட்க ஜனங்களை விசாரித்து விட மாட்டான். எல்லாம் பாட்டு அடிக்க, அது அடிக்க, இது அடிக்க, மிஸ் அடிக்க, எல்லாம் ஜாலியா விட்டுட்டு இருப்பான். ஆனா பிரசங்கம் ஒன்றுமே இதுல பொய்யாரமா வழியில் எடுத்து விடுவான். ஏன் சொன்னா வேதத்தில் அவங்க சொல்றாங்க, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பா. இப்ப வார்த்தை இருந்தா தான் பிழைக்க முடியும். வார்த்தை இருந்தா தான் கட்டப்பட முடியும். வார்த்தை இருந்தா தான் சபையில இழைச்சி இருந்து கனிகளை கொடுக்க முடியும், கீழ்ப்படிய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, வார்த்தை இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. நான் பாட்டை படிப்போம், பாட்டு இதால கட்டிதால போய்கொண்டே இருக்கும். வேதத்தை படி, வேதம் நடத்தும், வேதமே வெளிச்சம். ஆமாம் சொல்லுங்க. அல்லையா, எவ்வளவுக்கு எவ்வளவு வேதம் படிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேதம் உனக்கு ஞானத்தை தருவா, புத்தியை தருவா, விவேகத்தை தருவா. அல்லையா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வேதத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார், ஒருவன் ஞானத்துக்கு புறவனாய் இருந்தால் ஜாமரிக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவனை கடிந்து கொள்ளாமாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறவர், அப்பொழுது கொடுக்கப்படும். சொல்லப்படுகிறது. பிரியமான தேவஜனமே, அப்ப வேதத்தை படுத்திக்கிறோமா? இல்ல. பாட்டு 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 24 பாட்டு பிரச்சனை இல்லை. 24 மணி நேரம் பாட்டை கேட்கிறோம். பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்கள, அவனுடைய வேதத்தை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வீட்டுல எல்லாம் பைபிள் படிக்கிறீங்கள, சேர்ச்சிலே காலம் நம்ம பிரசங்கத்தை கேட்கலாம் தானே. பிரசங்கத்தை கேட்டா நாங்க மன திரும்ப முடியும் தானே. ஆண்டவருக்காக எங்களை விட்டு கொடுக்க முடியும் தானே. கர்த்தர்களை பயன்படுத்த முடியும் தானே. ஓவே இல்லையா? ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளை தேட முடியும் தானே. அல்லையா, நாங்க என்ன செய்யணும் சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம். வேதம் சொல்றது தேவனுடைய வார்த்தையை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. கர்த்தருடைய வார்த்தையை நாங்க அசட்டை பண்ணுவோம் சொன்னா கர்த்தர் என்னை உங்களை அசட்டை பண்ணுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும், நடுங்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவனை கர்த்தருடைய பாப்பா, அவனுடைய குடும்பம் கட்டப்படும், அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அல்லேலூயா. மத்தேயு 10:36 வாசிமா. மத்தேயு 10:36 வாசி. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாரா? அவன் வீட்டாரே. தகப்பனே, இதே மத்தன தகப்பனே தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அல்லையா, என்ன தகப்பனே தாயாவது ஜென்னிலும், அல்லையா, இயேசுவை விட நீ நேசித்தால் என்னவா எனக்கு பாத்திரம் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பார். அல்லையா, அப்ப என்னவா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற காரியம் என்னன்னா, என் நிமித்தம். அல்லையா, பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். மனைவியை சிறுவதற்காக நேசிப்பாங்க அதிகமாக. சில பேர் கணவனை நேசிப்பாங்க. கணவனுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுகளை அசட்டை பண்ணி சினிமா தியேட்டர்ல போய் நிற்பாங்க. கும்மாளமா கூட்டம் அடிச்சு கொண்டு. மனுஷன் வேற்றுவது கிறிஸ்துவுக்குள் ஒரு கணவனுக்கு கீழ்படி. கிறிஸ்துவுக்குள். அல்லையா, இன்றைக்கு அப்படி செய்யற நாளைக்கு ஒரு தண்ணி போது வியர் போக்கல பண்ணி தந்து குடியம்மா என்ன செய்துட்டா அடிமை. கிறிஸ்துவுக்குள் கீழ்படி. உன்னுடைய கற்புள்ள நடக்கையால உன் கணவனை ஆதாயம் பண்ணு, உன் மனைவியை ஆதாயம் பண்ணு. பிரியமான தேவ ஜனமே, அல்லையா, கிறிஸ்துவுக்குள் நேசியப்பா, குடும்பத்தை கட்டு. அல்லையா, அப்போ என்னவா முதலாவது ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறோம். நேசிச்சோம்னு சொன்னா நிச்சயம் எல்லாம் கூப்பேன். நாங்க என்ன செய்யறது? இயேசுவை இஞ்சால வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து விழுக்க வைக்கிறது, புருஷனை எடுத்து விழுக்க வச்சுக்கிறது, பிள்ளைகளை எடுத்து வச்சுக்கிறது. அல்லையா, அவள் ஓடி என்ன சொல்றது? பாடிய வளர்ந்து கொண்டு கொஞ்ச நாளால சேர்ச்சிக்கு சொல்லாம போவார். பெரியவன் சேர்ச்சி ஒரு கத்திரிக்காய் புரிச்ச ஒரு பக்கத்தில் போயிடுவான். இயேசுக்கு முதல் இடம் கொடுக்கவே இல்லை. பிள்ளைகளை நான் தூக்கி வச்சு தலையில கொண்டாடுறது. பிள்ளைகள் கையை கட்டி கொண்டு வா
பாய் பண்ணிட்டு போடுவாங்க. முதியோர் இல்லத்தெல்லாம் இருக்கும் கவனம். யோசிச்சு பாருங்க. ஆனா இயேசுவை நீ நேசிச்சா, இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அவர் கடைசியிலையும் உங்களுக்கு நடத்துவார். அமைச்சருங்க அல்லையா? சிங்கி குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கு கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறை விட மாட்டார். நாங்கள் என்ன செய்யறோம்? ஆரம்பத்திலேயே நாங்கள் இயேசுவை பிடிச்சோம்னு சொன்னா அவர் எங்களை விட மாட்டார். அல்லையா? ஏதோ உலகத்தில் முடிவு பண்ணிக்கணும். சகல நாட்கள் முன்கூட்டி கூட நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். நாங்க என்ன செய்யறோம்? கல்யாணம் கட்ட புதுசுதானே கொஞ்சம் அதுக்கு பின்னால் தெரிகிறது, புருஷனுக்கு பின்னால் தெரிகிறது. அவன் பார்த்த ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் கொண்டு செய்வான். அப்புறம் கொஞ்சம் அளவு சும்மா விட்டுட்டு போயிடுவான். பிரியமானது உணர்வாடு அல்லையா? சொல்றேன், என்ன எனக்காக எல்லாவற்றையும் விட்டவன் எவனோ அல்லையா? அவன் லூக்கா 8:19 வாசியமான. லூக்கா 8:19 வாசியமான. லூக்கா 8:19 வாசியமான. அப்பொழுது உடைய தாயார் உங்களுடைய சகோதரன் உண்மை பார்க்க வேண்டும் என்று அதற்கு அவர் அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள் என்றார். அல்லையா? நீங்க நினைப்பீங்க நான் தான் சொல்றேன் ஏதோ உள்டா சொல்லி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயாலே சொன்ன வார்த்தை. அல்லையா? சீசனை வந்து என்ன சொல்றாங்க? இயேசுவே வாசமா உம்முடைய தாயாரும் அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நிற்கிறார் என்றார். அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை மறுத்திர வேண்டுமா? அதுக்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டால் செய்கிறவர்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்காங்க என்றார். அல்லையா? பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதன்படி செய்தால் நீதான் உண்மையான சீசன், நீதான் உண்மையான சீசியாக இருக்க முடியும். கர்த்தர் நடத்துவார். அல்லையா? மனுஷன் நடத்த முடியாது. அல்லையா? நான் அடிக்கடி சொல்றது, வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். கவிஞரசு கண்ணாவுக்கு வார்த்தை கடைசி வரை என்னோட உங்களோடு கூட இருக்கிற கர்த்தராகிய இயேசுவுக்கு கரங்களை தட்டுவோமா? அல்லையா? அல்லையா? நாம் நொந்து போயிருக்கிற வேளையில, நொந்து போயிருக்கிற வேளையில எங்களை தூக்கி எடுக்கும்படியாக ஓடி இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசுதான். அல்லையா? மனுஷன் சொல்லுவான், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் எல்லாம் சொல்லுவான் 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 சொல்லிக்கொண்டே இருப்பான். அல்லையா? செய்ய மாட்டான். இல்லையா? சித்தப்பா ஒரு நாள் கனடாவில் இருக்கிறார். கத்தி தேடி கொண்டு இருந்தாரா? கத்தி தேடி கொண்டு இருந்தாரா? ஒருத்தரை வெட்டுறது. அவர் வந்து லோயர். அவர் வந்து லோயர் சட்டத்தண்ணி இலங்கையில எலெக்ஷன் கேட்டால் ஞாபக வயசு கத்தி தேடி கொண்டு இருந்தாரா ஒருத்தரை வெட்டுறதுக்கு. அப்ப என்ன சொன்னார்? வெட்ட போறது. அப்ப நான் அஞ்சிக்கு பொண்ணு அஞ்சி சித்தப்பா அப்படி வெட்ட போறாராம். அதான் இதான் அன்னி சொன்னா நாம கதைக்கிறது காசு ஆடலாம் சொல்லுவார். அப்படித்தான் வேற இல்லையா? இங்க ஒருத்தர் நின்றா அவன் ஒரு குடும்ப பிரச்சனை. அவன் சொந்த ஒரு போய் இப்ப முடிக்க போறோம் விட்டா போறோம்னு சொல்லி கொண்டுட்டான். அப்ப மற்றவன் பாதை தெரிஞ்சு கொண்டு ஏதோ விட்ட போறான். அவன் சொன்ன இந்த பொண்ணு கனதான் சொல்லிட்டான். நான் சொல்றது காசா? சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேர் இதுல இருக்கிறாங்க? எத்தனை பேர் எனக்கு தெரியும் சொல்லிப்பாங்க. சொல்லுவாங்க அங்க அது இங்கே இது எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா எதுலயே போய் சொல்லாதேன்னா போய் தான் சொல்லுவாங்க. போய் சொல்லாதேன்னா சொல்லி சொல்லதான் இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க நான் போய் சொல்றேன் அவங்களுக்கு தெரியாது. போய் சொல்லாத இருப்பாங்க. அவன் போய் சொல்லுவான் ஆனா அவனுக்கு தெரியாது. நான் போய் சொல்ல அந்த இடத்துக்கு ரத்தத்துல ஊறி போச்சு போய். அல்லையா? பிரியமானது ஜனமே இல்ல இல்ல. அல்லையா? அப்ப ஏன்வா அங்க ஆண்டு சொல்ற காரியம் யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன் சகோதரி, உடைய வார்த்தை கேட்கக்கூடிய வார்த்தை முக்கியம். பிரியமான தேவ ஜனமே, வார்த்தை உன்னை குணமாக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை மேன்மைப்படுத்தும். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அங்க சங்கீதத்தில் இருக்கிறதா உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. ரோஜ் லைட்டு சில வேளை அந்த பவர் தான் நின்றுடும். லைட்டு இந்தியாவில் நான் இண்டியில் பார்த்தது அடிக்கடி அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கட் பண்ணுறேன். என்னடா கரண்ட் போட்டுதான். இலங்கையில் அப்படி என்ன தெரியாது. அரங்கள் ஜெயிச்சு இப்பொழுது மலேரியா கரண்ட் அவர் வெளிச்சம் கொடுக்கிறவராக இருக்கு. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லையா? இந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு. அல்லையா? அப்படி கேட்கல பார்த்தா உண்மையில ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சவர்களை ஒரு சில
நான் எடுத்தேன். நான் சீக்கிரம் பார்க்கல புத்தகம் கொண்டு வந்து அத்தியாவது அதை படிப்பை மட்டும் கேட்டு காணேன். வச்ச இடம் திசை மாறி போடுது. நான் ஒரு இடத்துல வச்சு அதை புத்தகம் போடுது. சரியா? ஓகே, பிரச்சனை இல்லை. அகஸ்டின் ஜோகுமார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில். அதுலேயே என்னுடைய நல்ல ஒரு தவப்பன், நல்ல ஒரு ஆரம்ப நாட்களில் அவரோட நான் அதிகமாக நேரம் அடிச்சிருக்கிறேன். அதுலேயா அகஸ்டின் ஜோகுமார் அவருடைய மனைவி உருவாண்டி அடுத்த படக்கையில் தான் இருக்கிறான். தெரியுமா? என்ன பாருங்க, அடுத்த படக்கையில் தான் இருக்கிறான். உலகத்துக்கும் அவர் நல்ல ஒரு வசதியான வீட்டு போகல, படுத்த படுக்கையில தான் இருக்கிறான். அவங்க பீகாருக்கு போகவே இல்லை. அவரோட இன்ஜினியர் சொந்த தொழில்துறைகள் எல்லாத்தையும் விட்டு ஒரு தனியொரு மனுஷனாக பீகாருக்கு போய் யோசிப்பாருங்க, குடும்பங்களை இழந்து தொழில்துறைகளை இழந்து போய் தனியொரு மனுஷனாக அர்ப்பணிச்ச தன்னுடைய வாழ்க்கையை கத்தருக்கு மனுஷ மலத்தையே அவங்க ஊத்தினாங்க. பஸ்ல ஏறைக்காம இறங்கிட்டாங்க வசப்பட்டு. அவருடைய மகள் ரஷ்யாவில் அகஸ்டின் மகள் வந்து ரஷ்யாவில் படிச்சு கொண்டு கேட்கல. போன் சொன்னா, அப்பா இங்க என்னோட இருக்கிற ஒரு 40-50 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒன்றுக்கு டொய்லெட்டுக்கு கதவு இல்லையே. அப்ப அவர் சொன்னாரா, உங்க டொய்லெட் இருக்குது கதவு தான் இல்லை, ஆனா நான் வந்து இந்த பீகார்ல கதவே இல்லை, அதாவது டொய்லெட்டே இல்லை. நடு ஒரு கொட்டில் எல்லா உடுப்பு மாத்திரம் குடிச்சாலும் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல யோசிச்சு பாருங்க, அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் அலடியா கிடைக்காம படுத்த படுக்கையில தான் இருக்கிறான். உண்மையை சொல்றேன், என்னோட நேரம் எனக்கு பிள்ளை மறங்க இல்லை. அப்போ நான் தனிநண்டு அபிஷேகமோட கதைகள்லாம் ரமேஷ் அதுக்கு ரூபா தான் ஸ்பெஷலிஸ்ட் போட்டு ரூபாஞ்சி ரமேஷோட கதையை விட்டுட்டு விட்டுட்டு அங்கே போட்டார். ரூபாஞ்சி என்னோட கதை அவ சந்திச்சு அடுத்த மாதம் மகன் கர்ப்பந்தரிச்சவர் ஜோனத்தான் புரியுமானத்துக்கு சேர்ந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒப்பு கொடுத்த மனுஷர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான் பார்த்த மனுஷன் சொன்னா, ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த அந்த தெரியுமா ஒரு ஸ்கூல்ல 2 பிள்ளைகளோட காரை வச்சு அடிச்சாங்க 2 வருஷத்துக்கு முதல். யோசிச்சு பாருங்க, அந்த ஊழியக்காரி தாய் கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து யோசிச்சு பாருங்க, அவனுக்கு அங்க அந்த எரிச்சவனுக்கு கண்டன கொடுக்கல. அவன் சொல்ற நான் மன்னிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆஸ்திரேலியா நல்ல ஒரு பணக்கார தேசத்திலே இருந்து வந்து ஜேசுக்காக நம்முடைய ஜீவனை இழந்து அந்த இறுதியில் அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறாரு. மன்னிச்சு தன் கணவனை பிள்ளைகள் எரிச்சவனை மன்னிக்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு செல்வந்த நாட்டில இருந்து வந்து ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். அல்லையா மோகத்தில் பார்த்தோம்னு சொல்லி அவருடைய மனைவி மிகுந்த பணக்காரி. ஆரம்ப நாட்கள் எவ்வளவு உபத்திரப்பட்டு துன்பப்பட்டு காரியங்களை செய்தாங்க. அர்ப்பணிப்பு இல்லாமல் எங்களுக்கு செய்ய முடியாது. நான் சரி, நீங்க சரி. ஊழியம் பண்றது சர்வ சாதனம் அல்ல, தினங்கள் எல்லாம். இன்னைக்கு பெரிய தீர்க்க தச்சு உலகத்தில் பிரபலியமான ஊழியக்காரர். அவரை ஆரம்ப நாட்கள்ல சொச்செல்லாம் கிழிஞ்சு சொச்ச தச்சு போட்டுதான் போடுவார். இவருடைய இதை நான் படிச்சிருக்கேன். அகஸ்டின் ஜோகுமார் எல்லாம் சாப்பிடாம இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு பாட்டு பாடி புத்தகங்கள் வித்து கொண்டிருந்தாங்க. என்ன சொன்னா, ஒன்றும் அப்படியே செய்யக்கூடாது, ஆளுடைய காரியத்தை நாங்கள் துஷ்படக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா யோசிச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு பேர் அப்படியாக இருக்கிறார்கள். அந்த சாமி ஜெபத்துல அவருடைய காரியங்கள் அப்படி பக்கமுறை ஸ்டாலின் கொடுத்தார். அவர் மனைவி டாக்டர், அவர் இன்ஜினியர் லில்லி, அவர் லில்லி டாக்டர். அவர் ஸ்டாலின் கொடுத்தனுடைய ஒய்ஃப் லில்லி அங்க வேலூர்ல இருக்குது. பிளஸிங் அவருடைய ஊழியம் உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தம்முடைய தொழில்துறைகளையே அங்க அர்ப்பணிச்சவங்க. அங்க இஸ்ராயல் கொடுத்த அவர் மனைவியும் அவர் இஸ்ராயல் கொடுத்த மனைவி அங்க பொம்பாயில இருக்கிற கிரெட் அந்த விவசாய விடுதியில போயிட்டு ஊழியம் செய்தவங்க. ஏகமா எங்களால் அர்ப்பணிக்க முடியுமா? பிரியமான தேவஜனமே, எது நாங்கள் ஆண்டதுக்காக இழந்திருக்கிறோம்? ஒன்றும் விளங்கவில்லை. சீக்கிரம் பார்த்து கடந்த நாட்களில் சரி போன வருஷம் போய் பார்த்தேன். ஒரு ஜெர்மன் தேசத்து ஒரு தாய் சரியாக பிள்ளையாக நடந்திருக்கிறார். அந்த இந்திய மக்களுக்காக தன்னுடைய மகனை டென்மார்க் கவர்மெண்ட் அரசுடைய அனுமதியோட இந்தியா அனுப்பி இந்த கடற்கரையில 3 மணிக்காலம் முழங்கால இருந்து விசாரணை செய்தவங்க. அந்த இடம் போய் பார்த்தேன். அப்புறம் சிறைச்சாலைகளை வச்சிருந்தாங்க. அதுக்கு சின்ன இந்த அளவு தான் நம்ம வெளிச்சம் இருக்குது. யோசி மேடம், மகன் நினைத்தவர்களுக்கு கேசி வேணும், கொசு கடிக்குது. அந்த ஒரு முகமான அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. சீக்கிரம் பார்த்து அப்புறம் விடுதலை ஆயிடும்னா அவர் அந்த காலம் பாடியில அங்க அந்த ஆரம்பிச்சு ஸ்கூல் எல்லாம் செடிகளை போடுங்க. அதற்கு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அர்ப்பணிச்சு உப்பு கொடுத்துருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உப்பு கொடுத்து
இளம் வயதில் மடிச்சாங்க. மிஷினரிகள் பிரியமான தேவஜனமே, எவ்வளவு மிஷினரிகள் நாம் இங்கே நன்றாக இருக்கிறோம் தெரியுமா? ஆனால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை 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 பிரியமான தேவஜனமே, பேசுது காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நாங்கள், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நாங்கள், இவ்வளவு ஊழியக்காரர்கள் நான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, நம்முடைய வயிற்று அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, தொழில் துறைகளை யோசிச்சு எவ்வளவு மேன்மையான காரியங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களால சமாளிக்க முடியாம இயலாம கிடக்குது. சின்ன காரியங்களையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாம இயலாம கிடக்குது. சின்ன காரியத்தை முட்டு கொடுக்க முடியாமல் இருக்குது. பிரியமான தேவஜனமே, எனக்கு உங்களுக்கு நல்ல முன்மாதிரி பார்த்தா இயேசு கிறிஸ்து ஒமேலியா அங்க பரலோகத்துல சீராவின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாவை தேவன் ஏற்றுவது பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உணர்வாய் இருக்க அவரும் அவளை போலானார். ஒமேலியா, நான் நீங்கள மாம்சம் ரத்தமாய் இருக்க பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து தண்ணியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்தோம்னு சொன்னா 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், உன் இனத்தையும் உன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஒமேலியா, கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? கீழ்ப்படிஞ்சா. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் தண்ணி நம்பி வந்த பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக வச்சதே இல்லை. அப்படியாக மோசையை பார்த்தோம்னு சொன்னா ராஜ அரண்மனையில் இருந்த மோசையை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஒரு தலைவனாக மேன்மையாக வச்சாரா இல்லையா? ஆடுகளுக்கு பின்னாக இவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுத்து பிரியமான தேவஜனமே, எதை நாங்கள் இயேசுக்காக இழந்திருக்கிறோம், எதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. காணிக்கையே எங்களால் கொடுக்க முடியல, எப்படி எங்களால் கொடுக்க முடியும்? தசமாவே கொடுக்க முடியல, எப்படி எங்களால் கொடுக்க முடியும்? ஒரு மட்டத்தில் டேக்ஸ் செய்ய முடியாது. நான் பார்த்துருக்கேன். இந்த மாதம் முடியலாம் வச்சுக்க வேண்டாம், எல்லா பேரும் டேக்ஸ் ஊழியம் செய்யும். அல்லையா? பார்க்கு 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 அப்படியே சொல்லு, பார்க்க போறாங்க எல்லாரும் டேக்ஸ் ஊழியம் செய்ய கட்டாயம் வந்துதான் ஆகும். கட்டாயம் வந்துதான் ஆகும். பார்க்க போக நேரம் இருக்குது, கடலுக்கு போக நேரம் இருக்கு, பணம் இருக்குது, நேரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. டேக்ஸ் ஊழியம் செய்ய நேரம் இருக்கு. நான் கட்டாயம் அதை நான் பார்த்து தான் போறேன். அல்லையா? மெட்டது பவுல் அப்போஸ்தலன் யோசிப்பாங்க, இவ்வளோ படித்த மனுஷன், யோசிப்பாங்க இவ்வளோ பணவள ஒரு உள்ள மனுஷன் இயேசுக்காக கடைசியாக ரத்த சாட்சியாக மாறித்தார். பிரியமான தேவஜனமே, மார்க்கு 6 நல்ல வாசகம். மார்க்கு 6 நல்ல வாசகம். மார்க்கு 6 இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றே வேற எங்கும் கனவீனம் அடையான் என்றார். யோசிச்சு பாருங்க. அல்லது அவன் இயேசு கிறிஸ்துவே சொல்ற அந்த இடத்துக்கு இயேசுவை அல்லது வீட்டிலேயே மதிக்கல. அவரோட இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரர்களை மதிக்கல. பிரியமான தேவஜனமே, தகப்பன் தாய் கூட தாய் மண்ணில் வச்சிருந்தான்னு இருக்கு. ஆனாலும் அங்க வேதம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், அதாவது தீர்க்கதரிசிக்கு சொந்த வீட்டிலேயே கனம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை தேவஜனமே, அல்லேலூயா. உண்மையில ஆண்டவர் முன்னா சொல்றேன், சபைக்கு முன்னா சொல்றேன், நான் இந்த இடத்துல நிக்கிறேன், நான் வெளியில நான் போய் பழகிட்டு வந்தவங்க எல்லாம் அதான் பாச என்னோட பைபிள் டீச்சர்கிட்ட சொன்னேன், பாச பெரிய பெரிய பாசமாரி எல்லாம் விஷமாரி எல்லாம் சமைச்சிட்டு வந்தேன். நான் சொன்னேன், மாசம் அப்படி கதைக்காரங்க பெரிய ஊழிய கரைச்சினோடைய கதைக்காரங்க சொல்லி உண்மையா சொல்றேன். முந்தான கரைச்சதெல்லாம் பெரிய ஒரு ஷேமன் இல்லாடி இந்தியாவில் நோமா ஆட்டா தெரியும் எல்லாரும். ஆல்ரெடி வேலூரில் இருக்கிறார், இப்போ மெட்ராஸ் வச்சிருக்கார். அவர் சொன்னார், மாஸ்டர் நான் உங்களை அரண்மனை 2 டிசம்பர் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லி எனக்கு அதை செய்ய சொல்லியிருந்தேன். நான் சந்திக்கிறதுக்கு 2 மூணு நான் ட்ரை பண்ணேன். அவ்வளவுக்கு என்னோட பிள்ளைகளை என்னோட கண்டாங்க. உன் பிள்ளைகளை ஜோடத்தானே பார்த்து சொன்னா, அப்பா உங்களை இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே அப்பான்னு சொல்லி மகனை பார்த்து ஆச்சரியப்படாது. யோசிச்சு பாருங்க, என்ன ஆண்டோட என்ன சொன்னாங்க வந்து அவசியமா திரும்பி இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்தில் தன் வீட்டிலும் வேறு ஒன்றிலும் கனவீனம் அடையாது. நம்ம என்ன பிச்சு கொடுக்கறதுக்காண்டே சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப வீடு இறங்கினாலும் பிச்சுங்க இருக்கு. அதை என்ன தெரியும்? ஆடு பாம்பே விளையாடு பாம்பே எதிர்த்து விமனை விளங்கலாம்னு சொல்லி கொல்லாத பிசாசு சுற்றி பயணத்தை எடுத்திருக்கிறது. நோவாவை சுற்றி ஜோபை சுற்றி அடவு வேலி எடுத்திருந்தார். ஆனாலும் பிசாசு அறிஞ்சு கொள்ளட்டான். நோமே இல்லையா? இப்ப நான் இறங்கி வந்தோன்னு எனக்கு கட்சி
அது எனக்கு தெரியும். நானும் சில கச்சேரியை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு என்ன, தீர்க்கதரிசிக்கு தன் வீட்டுல கனமே இல்லை. சில பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைங்க கேட்பாங்க, எந்த கேட்பாங்க, அது பிள்ளை இந்த பிள்ளை அந்த பிள்ளை இந்த பிள்ளை, ஐயோ எனக்கு மண்டை பிடிச்சு போய் ஏற்கனவே எல்லாம் போச்சு. உண்மை சொல்றேன், ஏழாம் சிலத்துல வெறுக்கு, சிலத்துல வெறுக்கு, இதை பார்க்கல. நான் வேலை முடிஞ்சு நான் என்னோட வந்து நிற்கிறேன். இப்படியே 3 முறைக்கு படுத்தது. யோசிச்சு பாருங்க, நான் வேலை செய்யலாம் ஆர்டர் ஊழியத்தை செய்ய யோசிச்சு போடாங்க. பேச்சில் காசு எடுத்து செய்யணும் அந்த பழக்கம் நினைக்கல, செய்ய மாட்டேன். எனக்கு வேண்டாம். அல்லையா ஆண்டோட கிருபையால வேலை செய்யணும். வயசு பூரா பென்ஷன் தருவாங்க. எனக்கு சேஷ காசு மாட்டான், ஒன்றும் மாட்டான். அல்லையா எந்த நிலவர். அப்ப ஏன்னா தீர்க்கதரிசிக்கு தன் வீட்டுல கனம் இல்லை. அப்படி நேற்று ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 6:43 வாசமா. லூக்கா 6:43 முடிக்கும். புரியுது? அவன் சின்ன கொடுத்துட்டாங்க. லூக்கா 6:43 வாசம். நல்ல மரமானது கெட்ட கனி கூடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கூடாது. அந்தந்த மரம் அதனது கனியினாலே அறியப்படும். முச்செடிகளின் அத்திப்பழங்களையும் அத்திப்பழங்களை பறிப்பதில்லை, நெடுஞ்சி செடிகள் திராட்சை பழங்களை பறிப்பதும் நல்ல மனுஷன் பாசம் கௌரவங்களுக்கு. நல்ல மனுஷன் தன்னுடைய இதயத்திலிருந்து என்னத்தை கொடுக்கிறானா, நல்லதை எடுத்து காட்டுகிறார். இந்த வாசத்தை ஞாபகத்தில் வச்சிருக்க. நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் மனுஷி தன் இதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவள் வாய் பேசு. அல்லையா? நல்ல மரம் என்னத்தை கொடுக்கும்? நல்ல கனியை கொடுக்கும். கெட்டவரம் கெட்ட கனியை கொடுக்கும். அல்லையா? காஞ்சோண்டி மரத்தை இதை கொடுக்கும். மாம்பழம் மரம் மாம்பழத்தை கொடுக்கும். நான் சொல்ற சரியா இல்லையா? ஓகே, என்ன மரம்? அல்லையா? எனக்கு தான் தெரியும் நான் என்ன கனி கொடுக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன கனி. மற்றவங்களை காயப்படுத்துறீங்களா காயம் கட்டுறீங்களா உங்களுக்கு தான் தெரியும். அல்லையா? எல்லாரும் மழை பிடிக்க போகும். எல்லாரும் மழை பிடிக்க போகும். ஆண்டவரே, நான் நல்ல கனி கொடுக்குற மனுஷனா, நல்ல கெட்ட கனி கொடுக்குற மனுஷனா, மற்றவங்களுக்கு நான் இடர்வு உண்டாக்குற மனுஷனா, அல்லது மற்றவனை அரவணைக்கிற மனுஷனா? ஆண்டவரே, என்னை அரவணைவாக்க எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய குறைகள் குற்றங்களை ஆண்டவரை வெளிப்படுத்துங்கப்பா. எனக்கு குணமுள்ள ஆவியை தான் ஆண்டவரே. என்னுடைய கல்லான பகுதிகள் பசியாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடுவார். நான் உண்மை நேசிப்போம், உண்மை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. என்னுடைய பணம், பொருள், ஜாதி, அந்தஸ்து, பெயர், புகழ் எதுவும் உண்மை ஆண்டவரே. அப்பா, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. வாய்க்கு பேசுங்க, ஏசப்பாவோட பேசுங்க. அவர் தான் என்னை உங்களை வளர்த்திருக்கிறது. அவர் தான் நம்மளை காத்து நடத்துகிறது, நிம்மதி நடத்துகிறது, இனிமேல் நடத்த என் ஜேசு போதுமானவராக இருக்கிறார். வாய்க்கு பேசுறீங்களா? சொல்லுங்க. ஏசப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. வாய்களுக்கு தேவனோடு பேசுங்க ஆண்டவரே. நான் யார் யாரை நான் வேதனைப்படுத்திருக்கிறேன், யார் யார் துக்கப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் மற்றவர்களை காயப்படுத்தி ஆண்டவரே உண்மை நான் மகிமைப்படுத்த முடியாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தி உண்மை நான் மகிமைப்படுத்த முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக நான் எண்ணத்தை அர்ப்பணித்திருக்கிறேன் ஐயா. உமக்காக எது நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஐயா என் தகப்பனின் நீர் ஆண்டவரே, உடைய தாய் உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட ஆண்டவரே உங்களுடைய சபையை நேசிச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, அப்புறமாக நாங்கள் எங்களுடைய சபையை நேசிக்க, எங்கள் சபை பிள்ளைகளை நேசிக்க எங்களுக்கு கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்க. வாய்க்கிறது கேளுங்க. தேவன் உதவி செய்வார். தேவன் நிச்சயமாக எங்களுடைய பொல்லாத பிடிவாத குணங்கள், எங்களுடைய மூர்க்க குணங்கள், என்னுடைய கோபங்கள், இந்த தேவனங்களை கொடுத்துப்பார். எங்களை ஆசிர்வதிப்பார், எங்களை நடத்துவார், தாவீது ராஜா சொல்கிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படைய தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. உமது கோவில் தாடி என்னை தேர்த்து என்னை நடத்த மாட்டார். ஐயா, என் தெய்வமே, என்னை ஆண்டவரே, கோப கொடுக்க
கிருபை தாங்க. அவியானவரே, நீங்க தந்த என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, சபைக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஐயா. தகப்பனுடைய வார்த்தைகள் ஐயா எங்கள் ஒவ்வொருவரும் அடைப்பட்டபடி நான் ஸ்தோத்திரம். தெய்வமே, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை சர்வவல்லமை உள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 30, 60, 100 மிகுந்த பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவரே கூட இருங்க, இம்மட்டு நடத்தி நீங்க இனிமேல் கூட நடத்துங்க ஐயா. பிள்ளைகள் செய்கிற தொழுதுகள் செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கொடுக்கப்பட்ட தஸ்மா காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உடைய வார்த்தைகள்